சூழ்ச்சி வலையில் சிக்கும் ராஜாங்க. எங்க அப்பா இப்ப அசிங்கப்பட்டு ஜெயிலுக்கு போயிருக்காருன்னா அதுக்கு காரணம் நீதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்த வாரம் ரொம்பவே பரபரப்பான திருப்பங்களோட சின்ன மருமகள் சீரியல் போக போகுது. ராஜாங்கத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்க இல்லையா. அப்பா அவர் சொல்றாரு, நீங்க எத்தனை டைம் கேட்டாலும் நான் எந்த தப்புமே பண்ணல, நான் யாரையும் கொல்ல சொல்லல, கொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீங்க வந்திருக்கீங்க தானே, எதுக்கு வந்தீங்க அந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. தாமஸ் தான் ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னாரு, என்ன மீட் பண்ணணும்னு சொன்னாரு. அவருக்கு ஏற்கனவே அவருக்கு ஒரு மன கஷ்டம், அதனால சரி நம்ம நேர்ல பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு சொல்றாரு. சரி பார்க்க போனீங்க, அப்ப ஏன் கோவமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவர் வந்து என்ன ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு, அதுக்கு தான் கோவம் வந்து எனக்கு அந்த பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. அப்போ நீங்க எந்த தப்பு பண்ணலன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை கேட்கறாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர். நீங்க எத்தனை டைம் கேட்டாலும் நான் அதை தான் சொல்வேன், நான் எந்த தப்புமே பண்ணல, யாரையும் கொல்ல சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அதே டைம் புதுசா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அவர் வந்துட்டு இப்படி எல்லாம் சும்மாலாம் கேட்டாலாம் இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, நான் கேட்கற விதத்துல கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னரோட நிக்க வச்சு கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அப்ப சேது வந்துட்டு இங்க வராரு. வந்து அவங்க அப்பா பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவர் அடிக்கிறத பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்பா மேல கையை வச்சிங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே சத்தம் போடுறாரு. அப்ப வந்து புதுசா வந்திருக்கிற ஆஃபீஸர் மரியாதையா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா சேது வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அங்க தமிழ்ச்செல்வி இருக்காங்க. அவங்களுக்குமே என்ன விஷயம் அப்படின்னு தெரியாம காலேஜ்ல இருந்து வராங்க. வீட்டுல எல்லாருமே அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எதுக்கு எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கறாங்க. எதுவுமே தெரியாதா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி வந்து மாமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சக்தி இறந்துட்டாரு, அவரை வந்து மாமாவும் தாமஸும் சேர்ந்து தான் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு மாமாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது எதுவுமே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி வந்து எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே, உன்னாலதான் இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே என்ன வேணாலும் பேசுங்க, நீ நம்புங்க நம்பாம போங்க, என் புருஷன் என்னை நம்புறாரு, நான் யாருக்கும் ஃபோன் பண்ணி எதுவுமே சொல்லல, என் புருஷன் என்னை நம்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டு சேது வராரு. சேது வந்து அவங்க அப்பா அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த டென்ஷன்ல நீ பண்ண வேலைதான் எல்லாமே, உன்னை அமைதியா இருன்னு எத்தனை டைம் அப்பா சொன்னாரு, யாரோ ஒருத்தவங்க பிரச்சனையில் தலையிட்டு இப்ப அப்பா மேல கொலைப்பழி விழுந்திருக்கு, அது மட்டும் இல்லாம அப்பாவை போட்டு அடிக்கிறாங்க. அப்படி அவர் செய்யாத தப்ப எப்படி ஒத்துக்குவாரு, அவர் ஒரு எறும்பு கூட கொல்லணும்னு நினைக்க மாட்டாரு, அவர் போய் ஒரு மனுஷனை கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சண்டை போறாரு. அப்ப தமிழ்ச்செல்வி வந்துட்டு இல்லங்க இது எதுக்குமே நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சேது சொல்றாரு, நீ காரணம் இல்லைன்னா இப்ப யார் ஃபோன் பண்ணி உங்க அப்பாட்ட சொன்னது, இப்ப எப்படி இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, ஆரம்பத்திலே அப்பா அவ்வளவு இதா சொன்னார்ல, வேண்டாம் இந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் வந்து கட்சியில இருந்து நீக்கின நியூஸும் வருது, பிளஸ் அவர் அமைச்சர் பதவியில இருந்து இறக்குனது, இதெல்லாமே டிவில பாக்குறாங்க. பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு, சேதுவுக்கு செம டென்ஷன் ஆயிருது. இப்படி அவர் திட்டிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி வந்துட்டு நீ தானே சொன்ன என் புருஷன் என்னை நம்பினா போதுன்னு சொல்லிட்டு, இப்போ புருஷனுமே உன்னை நம்பலையே, இவளை எதுக்கு சேது இந்த வீட்டுல வச்சுட்டு, இவ பண்ணது தானே எல்லாமே, இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. இப்ப தமிழ்ச்செல்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா என் புருஷன் என்னை நம்புவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த இடத்துல சேதுவுமே அவங்கள நம்பல இல்லையா, அதனால அவங்க என்ன எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அவங்க முடிச்சுட்டு நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு சேது டென்ஷன் ஆகி அவங்கள வீட்டை விட்டு அனுப்புவாரா, ராஜாங்கத்தை எப்படி இந்த கொலைப்பள்ளியில இருந்து வெளியே கொண்டு வருவாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.